என்ன லட்டூஸ் கிச்சன் பலன்னு கிளம்பி எங்கே போறீங்க? இன்றைக்கி வந்து ராகேஷ்க்கு நிச்சயதார்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். போயிட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அழகாக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ எல்லாம் கிளம்பலாமா? ஃப்ரண்ட்ல உட்கார போறியாமா? இல்லை பின் சீட்லேயே உட்காந்துப்பேன். மாப்பிள்ளையும் புது மாப்பிள்ளையும். இதுக்கே டயர்ட் ஆயிட்டியா? கால் வலி தான், அப்படியே உட்காந்துனால கொஞ்சம் தூரம் வந்தாலும் அந்த கால் வலி எடுத்துக்குது, வேற ஒன்றும் இல்லை. எங்கெங்கேயோ பிளான் பண்ணி கடைசியில் எங்கே வந்துட்டோம்? எல்லாம் ஒன்றும் க்ளோஸ். அதனால இங்கே வந்து உட்காந்துருக்கோம். சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்து நீங்களா சாப்பிட்டா ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? காலி பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். ட்ரெஸ் எடுக்க போவோமா? ஜூடியோவில் எடுத்துடலாமா? ஜூடியோவில் 3 ட்ரெஸ் கிடைக்குமா? அது மாதிரி கிடைக்காது. ஜூடியோவில் பேண்ட் சட்டை ட்ரௌசரு தான் கிடைக்கும். உனக்கு எடுக்கிறது நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸு அது மாதிரி போய் எடுக்கணும். சைஸ் பார்க்குறாங்க. உள்ள ஷர்ட் போட்டிருக்கியா? இல்லை, ஷர்ட் மேலே போட்டுருக்கோம். சைஸ் ஓகேவா? கை ஷார்ட்டாக இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. நெக் சைஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இங்கெல்லாம். இந்த பார்ட் அதுதான் இந்த நெக் சைஸ் கொடுப்பாங்க. இது சைஸ் பார்க்கறதுக்கு. இந்த கலர் நல்லா இருக்கும். அந்த சாரிக்கு நல்லா இருக்குது சார், ஆனியன் கலர். இன்னும் 10 லேயர் போட்டு அப்புறம் போட்டு ட்ரையல் பார்த்து சேம் அந்த ஷர்ட் கழட்டிட்டு போட்டு நீ வந்து இதை செட் பண்ணு. நல்லா சிம்பிள் அண்ட் கிளாசிக் லுக்காக இருக்கும். இது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? ரொம்ப உனக்கு ஸ்டிஃபாக டைட்டாக இருந்தது. இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைஸ் வாங்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அது இங்கே கொஞ்சம் டைட்டாக இருந்தது, இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது ஃப்ரீயாக மூவ் பண்ணணும். இது ஆனால் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 7 அந்த ஒரு பிடிச்சிருக்கான், போட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பாரு எடுத்த பாரு, அது எடுத்துடுவோம். அங்கிளோட சாய்ஸ் இது. அங்கிள் இல்லை சார், சாருக்கு வந்து இது சைஸ் கிடையாது. சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். இது அட்டாச் ஆகும். அதில் வந்து 2 பீஸ் மாதிரி ஒரு செப்பரேட்டாக இல்லை, ரிமூவ் பண்ணலாம். எல்லாரும் எண்ணி வேடிக்கை பார்க்குறேன். கீழே அப்படியே பாருங்க, ஒரு ஷூ ரெண்டுமே பிடிச்சிருக்கா? இதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் நல்லா இருக்கும். சொல்லுங்க, ஸ்டேஜில் வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் வைப்பா. எல்லாருக்கும் வணக்கம் வை. நைஸ். அப்படியே போட்டுட்டு அப்படியே போட்டு கை இதுக்கு முன்னாடி போட்டது காட்டுறேன் பாரு. இப்போ எப்படி பாருங்க. சரி, இதனால உள்ளே பண்ணால் என்ன சொல்லுங்க. மனசுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டதா இதுவா? இது நல்லா இருக்கு. பாதியாக போட்டுருக்கீங்க. இதுல பாதியா மாதிரி இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா காரணத்துக்காக தான் வச்சேன். எல்லாத்தையும் ஒன்னதான் பார்ப்பாங்க. இதுல என்னன்னா சேம் கலர் வந்துடும் உங்களுக்கு, அதே கலர்ல வரும். இதுல கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. இது லென்த் எது நல்லா இருக்கு? அது அவோட ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆமா, ஷேட் மேட்சிங். ஓகேவா? சொல்லு. உங்களுக்கு எனக்கு ஓகே. ஆண்டி எப்படி இருக்கு? மனசுக்கு 2 பேருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே. எனக்கு பிடிச்சிருச்சு. அங்கிள் அங்கிள்
அக்கா குட்டி பையனை அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நான் மாதிரி இருக்கும். இல்ல செட் பண்ணி ஆ. தொப்பிலாமா? உங்களுக்கு எல்லாம் செட் பண்ண போறாரா அவரு? ஜஸ்ட் போட்டோ ஷூட் போடுங்க சார் நல்லா பகவத் மாதிரி. தலையில ஒன்று தூக்கி போட்டு விட்டோம்னா மண் மேலே இடிக்கும் போல இருக்கு. அதானே எல்லாரும் உனக்கு வாங்கிக்கலாம். வணக்கம் சார். ராஜா பகவத் மாதிரி இருக்கடா. கிண்டல் பண்ண சொல்றேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும் நல்லா இருக்கும். ஆனா அந்த ஷேட்லயே வருது அதெல்லாம் அந்த லெவல் ஷேட் எல்லாம் ஆனி வரும். ஐயோ இடிக்குது. அப்படியே எடுமா போட்டோ. நீ இது போட்டீங்கன்னா நீ hair இன்னும் ராஜா பகவத் தானி. மைசூர் மகாராஜா மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்படியெல்லாம் போட்டு உம்மாடா ராஜா பகவத் பகவத்னா உங்க மாமா ராஜா பகவத் சூப்பரா இருக்குடா. அப்படியே ஒரு 2-3 போட்டோ எடு. என் கண்ணே போட்டு போல இருக்கு. அப்படியே வர நல்லா இருக்குடா வாங்கிக்கலாம். இல்ல போட்டோ ஷூட் எல்லாம் போடுவோம் மேடம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குடா. ராஜா பகவத் மாதிரி இருக்கு. ஆமா ராஜா பகவத் மாதிரி இருக்கு. உண்மைதானே? எப்படி இருக்கான் பாரு என் பையன். ஆஹா. ஆ. சரி சொல்லு சொல்லு அவன் போன நார்மலா இருப்பா. வேற எதுலயுமே போட்டோ. நீ ஒரு நரித்திர சூப்பரா இருக்கும். உண்மையிலே சூப்பரா இருக்கு. இல்ல சார் அது இல்லன்னு நான் கொடுத்துருப்பேன் கத்தி கூட அது இல்ல நீ மேக்கப்லாம் போடாமலே கிராண்டா தெரியுது. போட்டாலும் என்ன தெரிய மாட்டாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிறியா? ராஜா நிக்கிறேன். நான் ராஜா பகவத் மைசூர் ராஜான்னு சொல்றேன். நீ மியூசியத்துல நிக்கிற ராஜான்னு சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் சார். மொத்தமா பில் போட்டு சரிங்களா? அது இல்ல எனக்கு சேர்த்தான். அப்படியே செட் வாங்கிடு. இன்னும் நல்லா இருக்கும். இது கல்யாணத்துக்குன்னா இதெல்லாம் ஓகே. சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். ஸ்டேஜ்ல எல்லாம் இது போட்டு வா ஸ்டேஜுக்கு. எங்கேஜ்மெண்ட் தான் போட முடியும். கல்யாணத்துல நீ பட்டு வெட்டி எடுத்து ரிசப்ஷன் வேற கோட் மாதிரி போடு. இத போட்டே வா. Suit போடுறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா செட்டப் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும். நீ ஸ்டேஜ்ல போடணும். அதுக்குள்ள டைட்டா நீ வந்து இதுல என்னன்னா ஆப்ஷன் நீங்க அப்படியே வச்சு கூட போட்டோஸ் எடுக்கலாம். இந்த உள்ள வச்சுட்டு இப்படி போடுறது நல்லா அப்படி போட்டா கூட நல்லா இருக்கும். போட்டோ ஷூட்டுக்கு நீங்க மாத்தி போடணும். நல்லா இருக்கும். ஏன்னா இங்க மட்டும் இது பேட்டர்ன்ஸ் மட்டும் தெரியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே அப்படியே செட் போட்டு நீ நடக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாத்துக்கோ. நான் காமிக்கிறேன் வேற ஆப்ஷன் காமிக்கிறேன். நல்லா இருக்கானப்பா உங்க பையன்? நல்லா உங்களுக்கு எப்படி இருக்கு ராகேஷ மாப்பிள்ளைய பார்க்க? சூப்பரா இருக்கு. அதான் அந்த தலையில முடியும். கேப் போட்டதுக்கு அப்புறம் ராஜா மாதிரி இருந்தது. அதே கேப் அம்மா கிட்ட போ. பையனை மாப்பிள்ளை குளத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எப்படி இருக்கு? ராஜா மாதிரி இருக்கான். செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த கோலத்துல தான் அவரு வர இதுல நிச்சயதார்த்தத்தை போறாரு. சூப்பரா அம்மா கோலத்திலேயே இருக்கு. அப்புறம் உங்க வருங்கால கணவரை இப்படி பார்க்க எப்படி இருக்கு? ராஜா பகவத் மாதிரி. நல்ல ஜோடி. வாழ்த்துக்கள் தம்பி. மைசூர் ராஜா மாதிரி இருக்காரு. சரி நீ சொல்லு, உன்னை இப்படி பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இது கம்மிதான். இந்த வாய்க்கோட்டுக்கு தான் நீ அடி வாங்குற. ஹாய், எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலடா, ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். அம்மா கிட்ட கூட அம்மா கிட்ட கூட நல்லா இருக்கா? ஃபுல்லா காட்டு. ஃபுல்லா காட்டு. கவி போட்டு காட்டு. ஹாய். ஹாய். இருங்க காட்டுறேன். நல்லா இருக்குடா. இந்த கலர் ஓகேவா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கு. இப்ப கொஞ்சம் ராஜா பகவத் மாதிரி மாற போறான். இங்க வந்து ராகேஷ் பாரு. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டு. ரெடி ஆயிட்டு. ஓகே. கொஞ்சம் அப்படியே பேக்ல போ, அப்படியே ரிவர்ஸ்
பின்னாடி போ ஃபுல்லா காட்டு. நீ கேமரா எடுத்து போமா பின்னால நீ வா பின்னாடி வா. பின்னால போ. இப்போ? அப்போதான் கரெக்டா இருக்கும். அப்படியே ஒரு ரேம்ப் வாக் நட. நல்லா இருக்குடா. மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. ஃபில்டர் ஏதாவது போட்டிருக்கியாடா? தலைக தொப்பி தான் வருதா? ஆமா வருது. செட்டு செமையா இருக்கு. சூப்பரா இருக்கா? என் கண்ணுக்கு அது ஒயிட் கலரா இருக்கு. கரெக்ட் தானே? சாண்டல் சூப்பரா Beige இருக்கு. color. Light beige. சூப்பரா இருக்கு. ஓ நல்லா இருக்குடா. அப்படி பேசு. சரிடா. நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஓகே. ஃப்ரீ ஆயிட்டு பண்ணு. டாடா. ஓகே பாய். இது மட்டுமே நல்லா இருக்கு. நீங்க பார்த்த இந்த Dress எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போலாமா? வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. உனக்கு சாரி பார்க்குறியா? அப்பாவுக்கு குத்தா? அவர் வேணான்றாரு. ஏன் தெரியல, கொடுத்தா போட மாட்டேன்றாரு. ஏன் இவ்வளோ பாவமாக உட்காந்துருக்கீங்க சோபி? என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப கிராங்கியாக இருக்கான் கத்திக்கிட்டே. அதனால எனக்கு அவன் வெளில வந்து கத்தனாலே ஒரு மாதிரி ஆகுது. ரிசப்ஷன் ஆனா அவன் அந்த மாதிரி அவ ஒரு மாதிரி ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது? அவ கூட நானும் இருக்கணும்னு போயிட்டேன். இன்னைக்கு ராகேஷ் 2வது ஆசி மாப்பிள்ளை லுக்கு ஒன்று ட்ரை பண்ணிட்டான், என் பிள்ளைய தூக்கிட்டான். பட்டு அழுத்தணும்னா கத்தலாம். மாமா ஹைட்டா தெரியுது மாமா எல்லாம். லைட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அடிபட்டு கண்ணு உனக்கு. வலி. லைட்ஸ் அதிகமா இருக்கா? அம்மா கிட்ட போனோமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. அம்மா தெரியுதா? அம்மா தெரியுதா? பாண்டிட்டு வராடி.